மட்காத பொருள்கள் எவை எவை? கண்ணாடி துண்டு, நெகிழி பை, பீங்கான் தட்டு. சோ இந்த இதுவுமே என்ன ஆயிடும், இந்த மட்காத பொருள்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஒழிய மண்ணுக்கு அடியில் போகவே போகாது. ஆனால் மட்கும் பொருள்கள் யாவும் மண்ணுக்கு அடியில போயிட இதுவாயிடும். சரிங்களா? ஓகே, இதுதான் இது. இப்ப 7வது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இதோ மட்கும் பொருட்களையும் மட்காத பொருட்களையும் சணல் பை, காகித துண்டுன்னு இருக்கு. அதுல காகித தட்டு தான் இருக்கு, காகித தாள் இல்ல. காகித தாள் தாண்டா வரும், காகித தட்டுன்னு வராது. காகிதத்தாள்னா என்னது? இப்ப பேப்பரை வந்து வேண்டாம் கிழிச்சு போடுறீங்க இல்லையா, அதுதான் காகிதத்தாள். சரிங்களா? சரி. இந்த சணல் பைனா இப்ப நிறைய இடத்துல இப்ப லஞ்ச் பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா சணல்ல ஜூட் பேக்னு சொல்லுவாங்க. இலைனா உங்களுக்கே தெரியும், வாழை இலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகள். கண்ணாடி துண்டுனா கிளாஸ் பொருள் ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா அதுதான். நெகிழி பைனா பிளாஸ்டிக் பேக். பீங்கான் தட்டு என்னன்னா லைக்கா பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும், ஆனா என்ன செய்யும், கண்டிப்பா உடைஞ்சிடும், கீழே போட்டா உடைஞ்சிடும். சரியா? ஓகேமா. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? அடுத்த பகுதி போலாமா? பீங்கான் தட்டுன்னா வேற ஒண்ணும் இல்லடா கண்ணா. பீங்கான் வந்து இல்ல, அதாவது பீங்கான் வந்து லேஸ்ல சீக்கிரம் வந்து உடையாதும்பாங்க. சரிங்களா? பிளாஸ்டிக் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே போட்டாலே உடைஞ்சிரும், கை தவறுதெல்லாம் விழுந்துரும். ஆனா பீங்கான்ல கொஞ்சம் இதுவாகும், ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிம்பாங்க. லேஸ்ல வந்து இதுவாகாது. கண்ணாடி நிறைய இருக்கும். ஆமா, கண்ணாடி பொருள் மாதிரி, அதாவது என்ன சொல்றதுன்னா பிளாஸ்டிக் மாதிரி, பிளாஸ்டிக் பொருள் மாதிரி வெளியில உட்புற தோற்றம் வந்து வெளிப்புற தோற்றம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஆனா அது பீங்கானா தெரியும் நமக்கு. புரியுதுங்களா? பட் ஆனா உடைவது வந்து உங்களுக்கு அதிகமா உடையாது சீக்கிரத்துல. அதுதான் அதோட இது, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஓகே, நீங்க வந்து அடுத்த பகுதியை வந்து இப்ப உங்களுக்கு காயத்ரி மேம் நடத்துவாங்க. சரிங்களா? கவனிங்க. காயத்ரி மேம். எஸ் மேம். சரிடா, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. தமிழம்மா வந்து சொல்லி கொடுக்கும் போது கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பதில்கள் தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்க. நெகிழி பொருள்களுக்கு மாற்றாக, அதாவது இந்த நெகிழி பொருட்களுக்கு பதிலா வேற எவற்றை பயன்படுத்தலாம் என பட்டியலிடுக. அதாவது இதுல இருக்கிறது தான் எழுதணும்னு இல்லம்மா, உங்களுக்கு தெரிஞ்சது கூட எழுதலாம். சரியா? நெகிழி பொருட்களுக்கு பதிலாக எவற்றை பயன்படுத்தலாம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. இலை, சணல் பை, காகிதத்தாள், துணிப்பை, பாக்கு மட்டை. இதெல்லாம் வந்து பொருட்களுக்கு பதிலா இதெல்லாம் நம்மளோட அன்றாட இதுல யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் உபயோகிக்கலாம். சரியா? அடுத்தது இலக்கணம். இலக்கணத்துல பாருங்களேன், உங்களுக்கு 2 கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாக்கலாமா? ஒருமை, பன்மை. ஒருமைனா என்ன? ஒருமைனா ஒன்னே ஒண்ணு, அது வந்து ஒண்ணுன்றதுக்காக ஒருமைன்னு சொல்லுவோம். பன்மைன்றது வந்து ஒண்ணுக்கு மேல இருந்தா அது வந்து பன்மை. உங்களுக்கு நிறைய இங்க கொடுத்திருக்காங்க, அது ஒருமையிலும் கொடுத்திருக்காங்க, பன்மையிலும் கொடுத்திருக்காங்க. பாருங்க, பந்து. ஒருமையில எப்படி சொல்லுவோம்? பந்து. இதே பன்மையிலனா எப்படி சொல்லுவீங்க? சாட் பாக்ஸ்ல போடுங்க பாக்கலாம். பந்துகள். சரி, இப்போ இதுக்கப்புறம் யாருமே அன்மியூட் பண்ணக்கூடாது. நான் கேள்வி கேட்பேன், நீங்க அதுக்கான பதில சாட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்தது வந்து ஆமை. ஆமைக்கான பன்மை எப்படி எழுதுவோம்? ஆமைகள். இது வந்து பாருங்களேன், கடைசியில வந்து காயில்ல முடியும். எல்லாத்துலயுமே கவனிங்களேன், காயில்ல முடியுது. பன்மை எப்பவுமே எழுதும் போது கடைசியில அப்படி முடியும். சரி, அடுத்தது பாருங்க, முயல். முயல்கள். தமிழம்மோட சேர்ந்து நீங்களும் மியூட்லயே சொல்லுங்க. சரியா? பூனை, பூனைகள். பூக்கள். பசு, பசுக்கள். விழா, விழாக்கள். வினா, வினாக்கள். வினானா ஒரே ஒரு வினா. வினாக்கள்ன்றப்போ நிறைய வினாக்கள், அதாவது நிறைய கேள்விகள். படம்,
படங்கள். படம் இதுல ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிக்கோங்க. காயத்ரி ஒரு நிமிஷம். ஆமா கண்ணா, நாங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம், ப்ளீஸ் மியூட் எவ்ரி ஒன். ஏன்னா நீங்க பதில் சொல்ல வேணாம், நீங்க சாட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் ரிப்ளை இன் சாட் பாக்ஸ் ஒன்லி. யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க, சரியா? நல்ல பசங்களை சேர்ந்தாரோ. ஓகே, தேங்க்யூ மேம், கண்டினியூ பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த படம்ல பாருங்களேன், ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. படம் ஆனா பன்மையில எழுதும் போது எப்படி எழுதுவீங்க? படங்கள். அந்த இம் எடுத்துட்டு இங் காயில் எழுதணும். மத்ததுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்களேன், இக்காயில் காயில் அந்த மாதிரிதான் எழுதிருக்கீங்க. ஆனா இதுக்கு எப்படி எழுதணும்? படம்னு கொடுத்துட்டாங்கன்னா படங்கள். அதே மாதிரி மரம் பாருங்க, மரம் மரங்கள். இந்த இம்ல முடியுறது. ஆமாடா தங்கம், மியூட்ல இருந்துக்கோங்கடா தங்கம், யாருமே அன்மியூட் பண்ணாதீங்க. சரி, அதே மாதிரி சிங்கம். சிங்கம் என்ன எழுதிருக்காங்க பாருங்க, சிங்கங்கள். இம்ல முடியறது எல்லாமே நம்ம வந்து பன்மையில எழுதும் போது இங் காயில் அப்படிதான் முடியும் பன்மையில எழுதும் போது, சரியா? இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, பரீட்சைகள் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது பாருங்க, ஒரு நிமிஷம். காகம், காகங்கள். அடுத்தது பாருங்களேன், புல். புல்லுன்னு ஒருமையில எழுதும் போது நம்ம சின்னையில் எழுதுவோம். ஆனா இது பன்மையில எழுதும் போது இந்த இர் வரணும். புற்கள். அடுத்தது பல், பற்கள், கல், கற்கள். அடுத்தது பாருங்க, சொல், சொற்கள். இது எல்லாமே எந்த இர் வருது? இந்த இர். இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒருமை பன்மையில உங்களுக்கு கொடுக்கும் போது இந்த இல்ல வச்சு வந்துச்சுன்னா இந்த இர் வச்சுதான் நீங்க பன்மையில எழுதணும். இதே இல் வந்து எழுதக்கூடாது. எழுதினீங்கன்னா அது பன்மையில தப்பு, சரியா? அடுத்தது பார்க்கலாம் இருங்க. சொல் கூட பாருங்க, சொல், சொற்கள். அதே மாதிரி அடுத்தது பாருங்களேன், இன்னொரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது எல்லாமே 2-3 விதமா உங்களுக்கு ஒருமையில அடுத்தது பாருங்க, முள். போது முட்கள் எழுதணும். முட்கள். அதே மாதிரி ஆட்கள், பொருள், பொருட்கள். சரி, இன்னொரு தடவை சொல்றேன், நல்லா கேளுங்க. பந்து, பந்துகள். ஆமை, ஆமைகள். முயல், முயல்கள். பூனை, பூனைகள். பூ, பூக்கள். பசு, பசுக்கள். விழா, விழாக்கள். வினா, வினாக்கள். படம், படங்கள். மரம், மரங்கள். சிங்கம், சிங்கங்கள். காகம், காகங்கள். புல், புற்கள். பல், பற்கள். கல், கற்கள். முள், முட்கள். ஆள், ஆட்கள். பொருள், பொருட்கள். அடுத்தது இப்ப பார்க்கலாம். சரி, நம்ம இதுக்கு முன்னாடியே 41ல இருந்து 50 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். சரிடா தங்கம், சரி சரி, சொல், சொற்கள். தேங்க்யூடா, தேங்க்யூ. சரி, இப்போ நம்ம 41ல இருந்து 50 வரைக்கும் இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். திரும்ப ஒரு தடவை சொல்லி பார்த்துடலாமா? என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஆனா யாரும் அன்மியூட் பண்ணக்கூடாது. 41, 41. இது வந்து நீங்க பரீட்சைக்கு முன்னாடி. என்னடா புரியல? காகம்னா என்னது? காகம்னா க்ரோ. என்ன க்ரோ? புரிஞ்சுச்சா? என்ன க்ரோ? நன்றி தமிழம்மா.
க்ரோல இந்த எத்தனை விதம் இருக்கு? சரி, க்ரோல எத்தனை விதம் இருக்குன்னு நீங்க பார்த்து சொல்றீங்களா? சொல்றேன் மேம். ஓகே மேம். சரிடா. நம்ம 41ல இருந்து நம்ம 50 வரைக்கும் சொல்லுங்க மேம். ஒரே நிமிஷமா. மித்ரவிந்தா, வாட் இஸ் மீன் காகம்னா காகம், க்ரோவ சொல்றோம்டா கண்ணா. காகம்னா க்ரோ, சரியா? காகம், காகங்கள். ஒரு காக்காவுக்கு தான் காகம் அப்படிங்கிறோம். காக்காவை இப்ப நிறைய 4-5 காக்காய்க்கு மேல இருந்ததுன்னா காகங்கள் சொல்றோம். சரியா மித்ரவிந்தா? டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஓகேவா? அப்புறம் இந்த ஒருமை பன்மையில ஒரே ஒரு விஷயம் சொல்லி தரேன். மித்ரவிந்தா தான் போட்டிருக்கான் வாட் இஸ் மீன் காகம் அப்படின்னு சொல்லி. வேற யார் போட்டதுப்போ? மித்ரவிந்தா நான் மேம். அதான் மித்ரவிந்தா. டவுட் கிளியர் ஆயிடுச்சா? நன்றி தங்கம்மா. நன்றி கண்ணா. சரி கவனிங்க. இந்த இது ஒருமை பன்மையில நல்லா கவனிங்க. மற்ற எல்லாத்துக்குமே நீங்க வந்து காயில் போடுறீங்க. இப்போ சின்ன இல் வருது பாருங்க. அந்த 13வது சொல் மட்டும் பாருங்களேன். காயத்ரி மேம் அது மட்டும் கொஞ்சம் காட்டுறீங்களா க்ளோஸ்அப்ல? இந்த 13வது சொல் வருது பாருங்க, புல். சின்ன இல் வருது பாருங்க. அதை அண்டர்லைன் பண்ணி சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்காங்க. சின்ன இல் வரும் பொழுது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இற்கல் அப்படிங்கறத சேர்த்து எழுதிங்க. புற்கள் இரு வருது, அதை நல்லா மைனூட்டா கவனிங்க. சரிங்களா? புல் சின்ன இல் வரும்போது புற்கள்னு எழுதுறீங்க. அதே மாதிரி கீழே பாருங்க 17வது சொல் என்ன வருது? முள் அப்படின்னு வருது, பெரிய இல் வருது. அந்த மாதிரி வரும்போது இட்கல் அப்படி எழுது, இட்டு காயில் அப்படி சேர்த்து எழுதுறீங்க. பாருங்க கீழே பாருங்க, லாஸ்ட் ஒன் பாருங்க, பொருள், பொருட்கள். சோ சின்ன இல் வந்தா இற்கையில், பெரிய இல் வந்துச்சுன்னா இட்கையில். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன இதுதான் இது. வந்து இந்த க்ளூவெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ மாதிரி உங்களுக்கு ஐடியா மாதிரி கொடுக்குறேன். சரியா? ஓகேவா? சரி, நன்றிமா காயத்ரி மேம். கண்டினியூ பண்ணுங்க. சரிடா. இப்ப அடுத்தது பாருங்க, நம்ம 41ல இருந்து 50 வரைக்கும் படிக்கலாம். எல்லாருமே மியூட்லயே என்னோட சேர்ந்து சொல்லுங்க. நா இர் பா இத் தோ இன்று 41. 42. நா இர் பா இத் தி ரா இன் டு 42. பாருங்க, இதுல நீங்க இந்த 43க்கும் 4க்கும் இந்த தூள முடியுது. அதனால உங்களுக்கு அந்த 3ம் 4ம் நீங்க அப்படியே எழுதுவீங்க. சரியா? திரும்ப திரும்ப இது எழுதி பார்க்கணும். 43 சொல்லி பார்க்கலாமா? நா இர் பா இத் து 43. மூ இன்று 43. அடுத்தது 44. நா இர் பா இத் து நா இன்கு 44. 45. நா இர் பா இத் தை இன்கு 45. 46. நா இர் பா இத் தா ரு 46. 47. நா இர் பா இத் தே லு 47. 48. நா இர் பா இத் தே இட்டு 48. 49. 49. நா இர் பா இத் தோ இன் பா து 49. 50. ஐ இம் பா து 50. இது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து தமிழம் அனுப்புவாங்க. இதை வச்சு நீங்க எழுதி இருந்து உங்களுக்கு எண்கள் கொடுத்துருவாங்க. அந்த எண்ணுக்கு நேரா நீங்க எழுதணும். சொல்லுடா மேம்.
இது கேட்க சொல்லு மாட்டீங்களா மேம்? சொல்லுடா சொல்லு. இது கேட்க மாட்டீங்களா? எண்கள் வந்து கேட்க மாட்டீங்களா மேம்? எண்கள் கேட்கும், கண்டிப்பா வரும். கண்ணா இப்போ இல்ல மேம், இப்ப கேட்க மாட்டீங்களா? காயத்ரிமா உங்க கேட்க மாட்டேன், இன்னும் ரிவிஷன் பண்ணணுங்க. ரிவிஷன் முடிச்சிட்டு கடைசி ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு தமிழம்மா வந்து திரும்ப அந்த பிடிஎஃப் எடுத்து நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. சரியா? ஓகே பிரதீக்ஷா? ஓகே மேம். காயத்ரிமா ஏன்னா நம்மளுக்கு பரீட்சை அடுத்த வாரம் வருது, அதனால இல்ல இந்த சொல்லுங்க மேம். இந்த பகுதியை கேட்டுருங்க, ஏன்னா இது கொஞ்சம் தான் இருக்கு, இதை கேட்டுடலாமா? நான் வேணா பேர் கூப்பிடவா? அதுவா அந்த அந்த இது வேணும். ஓ இதுலயா? ஆமாமா, இந்த பகுதியில தான், இது 6வது படத்துல. சரிங்க மேம். ஓகேமா, நான் பேர் ஓகே மேம், கூப்பிடுறேன்மா, நான் பேர் கூப்பிடுறேன். கூப்பிடுங்க மேம். மத்தவங்க எல்லாரும் மியூட்லயே இருக்கணும். அருள் சாய் வாங்க. அருள் சாய் 2 தடவை கூப்பிட்டு பேர் வரலைன்னா நான் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட கூப்பிடுவேன். ஓகே, அருள் சாய் வாங்க, பதில் சொல்லுங்க. கேளுங்க மேம். காயத்ரி மேம் கேளுங்க மேம். காயத்ரி மேம். அருள் சாய் இப்ப கேக்குதா மேம் நான் பேசுறது? கேக்குதுமா, கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. அருள் சாய் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க, என்னது? பொருள் தருக. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னது சொல்லுங்க. இகழ்ச்சி பொருள் என்னது வரும் சொல்லுங்க. இகழ்ச்சி, இகழ்ச்சிக்கான பொருள் என்னது சொல்லுங்க. தமிழம்மா பாருங்க, அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இகழ்ச்சினா அவமதிப்பு. தமிழம்மா அருள் சாய் இல்லடா தங்கம், தமிழம்மா சரியா கேக்கலடா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அவமதிப்பு. தமிழம்மா சரி, வெரி குட். இகழ்ச்சினா அவமதிப்பு. வெரி குட், நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கூப்பிடுங்க மேம். பிரணவி வாங்க. பிரணவி. எஸ் மேம். பிரணவி வாங்க. பிரணவி வகுப்பறை, இத பிரித்து சொல்லுங்க. வகுப்பறை. வகுப்பு கூட்டல் அறை. அறை. வகுப்பறை. வெரி குட். சரி, வெரி குட். பிரித்து எழுத கொடுத்தா எப்பவுமே அத எப்படி பிரித்து எழுதணுமோ அதே மாதிரியே எழுதணும். சரியா? அடுத்தது கூப்பிடுங்க மேம். வெரி குட் பிரணவி, மீட் பண்ணிக்கோங்க. ஹர்ஜித். ஹர்ஜித் என்ன போடுறீங்க? ஹர்ஜித் அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. ஹர்ஜித் அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. ஹர்ஜித், ஹர்ஜித் இருக்கீங்களா இல்லையா? என்ன ஒரே ஸ்மைலியே இதுமா? ஜான்வி என்ன இது போட்டுட்டே இருக்கீங்க? அப்புறம் இங்க ஸ்ரீ ஹர்ஷினியா ஹாசினியம்மா கை வைக்காதீங்கம்மா சாட் பாக்ஸ. ஏன் இப்படி போட்டுட்டே இருக்கீங்க? ஸ்ரீ ஹர்ஷினி சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணாதீங்க. ஸ்டாப் டைப்பிங். நான் அதான் டைப் பண்ண சொன்னேனா? தமிழம்மா சொல்றது மட்டும் கேளுங்க, யாருமே சாட் பாக்ஸ்ல கவனிங்க. தேவையில்லாதது போடக்கூடாது. டோன்ட் டைப் எனிதிங். யாரும் எதுவும் டைப் பண்ண வேணாம். ஸ்ரீஹாசினி அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. மேம் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஸ்ரீஹாசினி. ஸ்ரீஹாசினி வாங்க. மண்ணை பிழந்து. மண்ணை பிழந்து இது எப்படி பிரித்து எழுதுவீங்க சொல்லுங்க. மண்ணை கூட்டல் பிழந்து. மண்ணை கூட்டல் பிழந்து. வெரி குட், மியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹர்ஷிதா வாங்க. ஹர்ஷிதா வாங்க. ஹர்ஷிதா வாங்க சீக்கிரம். ஹர்ஷிதா ஃபாஸ்டா வாங்க. ஃபர்ஸ்ட் எதிர்ச்சொல் சொல்லுங்க. பெரியக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? பெரிய. ஹர்ஷிதா பெரியக்கு என்ன வரும்? சத்தமா பேசுங்க. பெரிய. வெரி குட், வெரி குட். பாராட்டுகள், பாராட்டுகள். வெரி குட், வெரி குட். மியூட் பண்ணிக்கோங்க. வெரி குட், மியூட் பண்ணிக்கோங்க. இனிமேல் தேவையில்லாம யாரெல்லாம் சாட் பாக்ஸ்ல டைப் பண்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு சொல்லி கேட்டுருவோமா? ஓகேவா? எஸ் மேம். ஓகே, அடுத்து ஷாகித் வாங்க. ஷாகித் கம் ஃபாஸ்ட். ஷாகித்
ஷாஹித் இன்னொரு லெசன் வேற இருக்கு, சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு இது எல்லாமே வகுப்பு பரீட்சைக்காக உங்களுக்கு எல்லாமே திருப்புதல் நடக்குது. ஓகே, மித்ரா வாங்க. மித்ரவிந்தா வந்திருக்காங்கம்மா. சரி மித்ரவிந்தா, வெற்றிக்கான எதிர்ச்சொல் என்னது? தோல்வி. வெரி குட், மியூட் பண்ணிக்கோங்க. நன்றி தமிழம்மா. ஹரிஷ் வாங்க. ஹரிஷ் கே ஹரிஷ் ஹரிஷ் வாங்க. ஹரிஷ். சுபஸ்ரீ இருக்கீங்களா? ஜான்வி. இங்க சுபஸ்ரீ தமிழம்மா யார கூப்பிடுறாங்களோ வாங்கதான். உங்களுக்கு தெரியலன்னா நாங்க சொல்லுவோம். சுதர்ஷினி ஸ்ரீ. சரி, சுதர்ஷினி ஸ்ரீ, சுலர். சுதர்ஷினி ஸ்ரீ மட்டும் அட்மிட் பண்ணுங்க, மத்த எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. ஹரிஷ், நான் உங்களை நெக்ஸ்ட் கூப்பிடுறேன், வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க. சுதர்ஷினி ஸ்ரீ, சிலர். வெரி குட், மியூட் பண்ணிக்கோங்க. வெரி குட், மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹரிஷ் வாங்க. ஃபாஸ்டா வாங்க. ஹரிஷ் கம் ஃபர்ஸ்ட். சுபஸ்ரீ. சரி, சுபஸ்ரீ சொல்லுங்க. சுபஸ்ரீ முடியாதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? வெரி குட், மியூட் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் மீனஜா. அடுத்தது மீனஜா வாங்க. மீனஜா வாங்க சீக்கிரம். வணக்கம் தமிழம்மா. சரி, கடினமாக அதுக்கான எதிர்ச்சொல் என்ன வரும் சொல்லுங்க. வெரி குட். சரி, மியூட் பண்ணிக்கோங்க. வெரி குட், வெரி குட், மியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரதீக்ஷா வாங்க. பிரதீக்ஷா. ஹலோ. எஸ் மேம். பேசுங்க. பிரதீக்ஷா, போய் இதுக்கான எதிர்ச்சொல் சொல்லுங்க. வெரி குட், வெரி குட் பிரதீக்ஷா, மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆராத்யா வாங்க. ஆராத்யா வாங்க. தமிழம்மா. ஒரு நிமிஷம் காயத்ரி, ஒரு நிமிஷம். ஆராத்யா சாட் பாக்ஸ்ல என்ன டைப் பண்ணிருக்கீங்க? ஃப்ரம் ஸ்ரீஹாசினி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க, என்னது? எனக்கு ரிப்ளை சொல்லுங்க. என்ன என்னோ ஃப்ரம் ஸ்ரீஹாசினி போட்டிருந்தா அதான் கேள்வி கேட்டேன். ஆராத்யா, சரி ஓகே, நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி, விடுங்க. சரிடா, விலகினர். பட்டு கேக்குற கேள்விக்கு சொல்லுங்கடா தங்கம். விலகினருக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? சேர்ந்தனர். வெரி குட், மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ தமிழம்மா. அர்ஜித் வாங்க. சரி, அடுத்தது அர்ஜித். அடுத்தது வாங்க. அர்ஜித் இருக்கீங்களா? அர்ஜித் சீக்கிரம் வாங்க. அர்ஜித் தெரியலன்னா கூட நான் தமிழம்மா சொல்லி தரேன்டா. இது திருப்பதில் தான் உங்களுக்கு. பிரணவி, கேள்வி கேட்கலையா பிரணவி? சரி வாங்க பிரணவி, கம் ஃபாஸ்ட் பிரணவி. எஸ் மேம். மாணவிகளுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன? அறையின் நடுவில் உள்ள பெட்டியை தூக்க வேண்டும் என்பதாகும். வெரி குட், சூப்பர், மியூட் பண்ணிக்கோங்க. கேஷவ் மேம். கேஷவ் வாங்க. யாருக்குன்னா பேரு? பிரகதி மேம். சரி சொல்லுங்க பிரகதி, படிங்க. சரிடா பிரகதி, பாருங்க. மாணவிகள் போட்டியில் பங்கேற்காததற்காக, அதாவது அவங்க ஏன் அந்த போட்டியில ஏன் பங்கேற்கல? காரணங்கள் யாவை? பயந்தாங்க தானே மாணவிகள். அதுல என்ன காரணம் இருக்கும்? சரி, தமிழம்மா படிக்கிறவங்களோட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா? பெட்டி கனமாக இருக்கும் என்று நினைத்து மாணவிகள்
போட்டியில் பங்கேற்கவில்லை. போட்டியில் பங்கேற்கவில்லை. சரி, இப்ப ஃபுல்லா இது ஒரே ஒரு தடவை சொல்லிடலாம். என்னோட சேர்ந்து அப்படியே சொல்லுங்க. பெட்டி கனமாக இருக்கும் என்று நினைத்து பெட்டி கனமாக இருக்கும் நினைத்து மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்கவில்லை. மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்கவில்லை. சரியா? மியூட் பண்ணிக்கோங்க. தமிழம்மா, என்னோட லேப்டாப் வந்து கேட்காது, அதனாலதான் நான் சரிடா சரி. உங்க பேரு? சரிடா சரி. அடுத்து உங்க பேர் சொல்லுங்க. சரி ஹர்ஷித், இப்ப இந்த கேள்வி கேக்குறேன், நீங்க பதில் சொல்றீங்களா? கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன? கவியரசி தன்னால் முடியும் என்று முயற்சி செய்ததால் வெற்றி பெற்றாள். வெரி குட். சரி, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. மேம் அடுத்தது மேம். தேஜஸ்வினி. நன்றி தமிழம்மா. தேஜஸ்வினி வாங்க. தேஜஸ்வினி. எஸ் மேம். தமிழம்மா யார கூப்பிடுறாங்களோ வாங்க. பாருங்க, இந்த மாம்பழத்துல உங்களுக்கு நிறைய எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. சரியா? இத வச்சு நீங்க சொற்கள் உருவாக்கணும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சொல் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பெருசா பண்றவங்களுக்கு இருங்க. சொல்லுங்க, இதுல இருந்து எனக்கு ஒரு சொற்கள் சொல்லுங்க. ஆடி மேம். சரி, அடுத்தது. சரி, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. மேம் இன்னொருத்தர் கூப்பிடுங்க மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூடா. இப்ப சொன்னது யாரு? நிதுஷ்னாவா? இப்ப சொன்னவங்க பேர் என்ன? இப்ப நீங்க யாருமா சொன்னீங்க பதில்? சரி, ஓகே. சுபஸ்ரீ வாங்க. சரி, சுபஸ்ரீ வாங்க. சுபஸ்ரீ சொல்லுங்க. சிவப்பிரியா மேம். சரி, ஓகே. சிவப்பிரியா வாங்க. சிவப்பிரியா வாங்க. ஃபாஸ்டா வாங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கடா, நான் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சொல்லுங்க. ஆசிரியர். சொல்லுடா. அடி. ரெண்டு சொல்லு சேர்த்து சொல்லுங்க. ஆடியா அடியா எது சொல்றீங்க? ஆடி மேம். ஆடி ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே. இன்னொன்னு வேற ஏதாவது சொல்லுங்க. மேம் கோடி. புரியல. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கடா. நீங்க சொல்றது போ மட்டும் தான் கேக்குது, அதுக்கப்புறம் கேக்கல எனக்கு. அரிசி மேம். சரி சரி, இது தமிழம்மா சொல்லிருந்தேன். எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சொற்கள் எழுத்துக்கள் நிறைய இந்த மாதிரி ஒரு படத்துல கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க இந்த மாதிரி சொற்கள் உருவாக்கணும். சரியா? பாருங்க, உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு தடவை நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இங்க கொடுத்திருக்கிற இந்த எழுத்துக்களை வச்சு பாருங்க, இத்தனை சொற்கள் உருவாக்கி இருக்காங்க. ஆசிரியர், சரி, சிரி, போட்டி, ஆடி, அடி, அரிசி, பெட்டி, பெயர், ஆசி. சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு பரீட்சையில கொடுப்பாங்க, நீங்க உருவாக்கணும். சரியா? அப்ப எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. என்னடா பெரிய வரும்? என்னடா சந்தேகம்? சொல்லுங்க. ஆசினா என்னது தமிழம்மா? ஆசினா இப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்க பிறந்த நாள் அப்ப உங்க அப்பா அம்மா கால்ல விழுந்து என்ன செய்வீங்க? ஆசீர்வாதம் வாங்குவீங்களா? செய்வீங்களா மாட்டீங்களா? பதில் சொல்லுங்க. ஆமா தமிழம்மா. உங்க அப்பா அம்மா கால்ல விழுந்து என்ன பிளஸ் பண்ணுங்க சொல்றீங்க இல்லையா?
அததான் ஆசின்னு சொல்றோம். சரியா? அதுதான் ஆசீர்வாதம் ஆசின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்கிறோம். பெரியவர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்றோம். எதுக்காக பெற்றுக்கொள்றோம்? அவங்க ஆசீர்வதிச்சா என்ன செய்யலாம்? நம்ம லைஃப் லாங் எந்தவித கஷ்டமும் இல்லாம நல்லா இருக்கலாம்ன்றதுக்காக தான் அந்த பிளஸ் பண்றாங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி அந்த மாம்பழம் இப்ப பாத்தீங்க இல்லையா? அந்த மாம்பழத்துக்குள்ள இருக்கக்கூடிய எழுத்துக்கள தான் என்ன செய்ய போறோம்? சொற்களா எழுதப் போறோம். அந்த மாம்பழத்துல இல்லாத எழுத்துக்களை வச்சு சொற்கள் எழுதக்கூடாது. அப்படி எழுதினால் கண்டிப்பா மதிப்பெண்கள் வழங்கப்படாது. சரிங்களா? அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ மாம்பழத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களை வைத்து மாத்திரம் தான் சொற்களை எழுத வேண்டும். அத மனசுல வச்சுக்கோங்க. ஓகே மேம். கன்டினியூ பண்ணுங்க மேம். நான் கூப்பிடுறேன். பேர் கூப்பிடுறேன். சரிடா. இப்போ நம்ம அடுத்த பாடம் இதுக்கு கூப்பிடுங்க மேம். பொருள் தருக சொல்லிடலாம். காயத்ரி மேம் நீங்க ஒரு தடவை சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்கலாம். எஸ் மேம். ஓகே மேம். தேங்க் யூ மேம். பொருள் தருக. இந்த பாடத்துல நம்ம சான்றோர் மொழி இந்த பாடத்துல ஃபர்ஸ்ட் பொருள் தருக பார்க்க போறோம். உரைத்தல். உரைத்தல் அதோட பொருள் என்னன்னா சொல்லுதல். சொல்லுதல். அப்புறம் ஈதல். ஈதலுக்கான பொருள் என்ன? கொடுத்தல். கொடுத்தல். மிக்கார். மிக்கார். அறிவில் மேம்பட்டவர். அறிவில் மேம்பட்டவர். இரவாது. இரவாது. இரவாதுனா பிறரிடம் கேட்டு பெறாது. பிறரிடம் கேட்டு பெறாது. அடுத்தது சேர்தல். சேர்தல்னா இணைதல். சேர்தல் இணைதல். எழுத்துணை. எழுத்துணை. எல் அளவு. எல் அளவு. எல் அளவுனா சிறிதளவு. சரியா? எத்துணையும். எத்துணையும். எல்லாவற்றிலும். எல்லாவற்றிலும். மாண்பு. மாண்பு. பெருமை. பெருமை. சரி. இப்போ தமிழம்மா ஒருத்தரை கூப்பிடுவாங்க மேம். எதிர்ச்சொல்லும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடலாமா மேம்? ஓகே மேம். இல்ல மேம் எல்லாமே சொல்லி கொடுத்துருங்க நீங்க ஒரு தடவை. அடுத்த வகுப்பு கூட நமக்கு டைம் ஓகே மேம். கேட்கலாம் மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. ஓகே மேம். சரிங்க மேம். இப்போ நம்ம பொருள் தருக பார்த்துட்டோம். சரியா? இப்போ எதிர்ச்சொல் பார்த்துடலாம். எதிர்ச்சொல்னா அதுக்கு சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல. மிக்காரை. மிக்காரை. அறிவிலாதார். அறிவிலாதார். சரி. நம்ம போன பாடத்துல என்ன பார்த்தோம்? 41ல இருந்து 50 வரைக்கும் பார்த்தோம். இதுல 51ல இருந்து 60 வரைக்கும் பார்க்க போறோம். அன்மியூட் பண்ணாதீங்க. எல்லாம் மியூட்லயே ஒன்னொன்னா சொல்லுங்க. சரியா? ஒரு நிமிஷம். தெரியுதா பெருசா? எஸ்மா எஸ்மா. ஓகேமா. 51. ஐ இம் பா இத் தோ இன்று. 51. 51. ஐ இம் பா இத் தி ரா இண்டு. 52. 52. எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 3 4க்கு வந்து தூள முடியும். அதனால திரும்ப நம்ம அந்த 3 4 நம்ம அப்படியே எழுதுவோம். இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 53. 53. ஐ இம் பா இத் து மு இன்று. 53. 53. 54. 54. ஐ இம் பா இத் து நா இன்கு. 54. 54. அடுத்தது 55. 55. ஐ
இம் பா இத் தை இன் து 55. அடுத்தது 56. ஐ இம் பா இத் தா ரு 56. 56. 57. 57. ஐ இம் பா இத் தே லு 57. 57. அடுத்தது 58. ஐ இம் பா இத் தே இட்டு 58. 58. அடுத்தது 59. 59. ஐ இம் பா இத் தோ இன் பா வு 59. 59. 60. 60. ஆ ரு பா து 60. சரி, இன்னைக்கு நம்ம 5வது பாடம், 6வது பாடம், 7வது பாடம் மூணுமே நம்ம பரீட்சைக்குள்ள பாடங்கள் இப்ப நம்ம திருப்புதல் எல்லாமே பண்ணிருக்கோம். திரும்ப அடுத்த வகுப்புல தமிழம்மா வந்து பேர் கூப்பிடுவாங்க. நான் வந்து அந்த பிபிடி ஓபன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் கேள்வி மட்டும்தான் கேட்பேன். யார கூப்பிடுறாங்களோ அவங்க மட்டும் பதில் சொல்லணும். மத்தவங்க எல்லாம் சாட் பாக்ஸ்ல பதில் போடணும். அன்மியூட் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ அடுத்த வகுப்புல பார்க்கலாமா? ஓகே, நன்றி. ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஓகே, யாருக்காவது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. உங்க வீடியோவை ஆடியோவை அன்மியூட் பண்ணுங்க. நான் உங்களை பார்க்கணும். நான் எல்லாரும் ஆடியோ அன்மியூட் பண்ணுங்க, வீடியோவை அன்மியூட் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். நன்றி அனைவருக்கும். நன்றி காயத்ரி மேம், நன்றி சங்கீதா மேம், நன்றி. எல்லாரும் வீடியோவை அன்மியூட் பண்ணுங்க. ஸ்வேதா, மகதி, பிரசாத், அபிஷா. நன்றி 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 நன்றி. எல்லாரும் ஆன் பண்ண மாட்டேன்றீங்க வீடியோவை. நன்றி நன்றி. பாய் பாய். நன்றி ஜெயஸ்ரீ. நன்றி அனைவருக்கும். யாரது டிராயிங் காட்டுறது சொல்லுங்க. யாரு? சுதுஷ்ணி ஸ்ரீ. நல்லா இருக்கு. என்னது அது? கொஞ்சம் க்ளோஸ் அப்லவா. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கே. சுதுஷ்ணி.